பித்தன் வந்து வேதாளம் சொன்ன கதை அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாபநாசம், உங்கள் ஊர் பாபநாசத்தில் நடந்த கதை தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேட்டைக்காரர் ஒரு கதை சொல்லி, ஒரு வேட்டைக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருடைய நண்பர் ஒரு கிழவர் இருக்காரு. அந்த கிழவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு பழைய பாபநாசம் அந்த இடத்துக்கு போகிறாரு. நல்ல உச்சி மதியம். அந்த உச்சி மதியத்தில் போய் எல்லாம் ரவுண்ட் அடிக்கிறாரு. தண்ணி தாகம் இருக்குது. இது வரைக்கும் பல முறை போயிருக்கிறாரு. மான் வேட்டையாடி இருக்கிறாரு, முயல் வேட்டையாடி இருக்கிறாரு, மிளா வேட்டையாடி இருக்கிறாரு. இதெல்லாம் தெரியுது. அந்த கிழவர் இருந்தார்ல, அவர் ஆங்கிலேயர் காலத்தில் வேட்டையாடுவார். கலெக்டர் அல்லது ஆங்கிலேயர்களுக்கு வேட்டையாடி போஸ் கொடுப்பாரு. வேட்டையாடு, ஆனால் வேட்டையாடி வென்றவர் யாருன்னா ஆங்கிலேயர். அந்த இடத்துல நின்று ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து அந்த காலத்தில் பத்திரிகையில் போடுவாங்க. அவர்கிட்ட தான் இவர் அந்த துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. தண்ணி தாகம் எடுக்கிறது. இது தவறுதலாக வந்துட்டோன்னு சொல்லும் போது ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய 40 அடி பள்ளத்தில் ஒரு சுனை இருக்கிறது. அந்த துணையில போய் குடிக்கலான்னு சொல்லி சுற்றி வர்றாரு. ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்து இறங்கி போய் தாகத்தை எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது தலையை தூக்கி பார்க்குறாரு. அதனுடைய முகட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் ஒரு வவ்வால் தலைகீழாக தொங்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய வவ்வால், அதாவது இந்த காட்டு பண வவ்வால்னு சொல்லுவாங்க. இவர் நல்ல வேட்டையாகி போச்சு. இவர் இந்த கிழவர் சொல்வார், எனக்கு பிடிச்ச கறியிலேயே வவ்வால் கறி தான் ரொம்ப நாள் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாத்தாவுக்கு இந்த அடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அந்த அந்த வேதாள அந்த அந்த அதை வவ்வாலை அடிக்கிறது. நிப்பாட்டு சுற்றுறாப்பா, நான் வேதாளம் அப்படின்னு சொல்லுது. வேதாளமா? வேதாளம் தலைகளை தொங்காது அப்படிங்கிறாரு. இந்த வேதாளம் 200 வருஷமா தலைகளாக தான் தொங்குது, பழக்கமாகி போச்சு, சுற்றாத அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி சுற்றாதுன்னு சொன்னே இவர் துப்பாக்கி கீழே போட்டாரு. அது தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்போ அவருக்கு வந்து என்னன்னா, கீழே வருதாங்க. வந்த உடனே நீ வந்து பிராமணன் தானே அப்படின்னு கேட்குறாரு. பிராமணால் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி கையை ஓங்கணுன்னே கை சுளுக்கிக்கிறது. அந்த ரொம்ப பழைய ஒரு 200 வருஷம் வேதாளம் போல தெரியுது. கையை சுளிக்கும் போது புதுமை பித்தன் எழுதுறாரு, வயசான காலத்தில் கையை இப்படியெல்லாம் ஓங்கக்கூடாது, அங்கங்கே கலண்டு விழுந்துடும், இப்படியா ஓங்குறது. இந்த கையை சுழுக்கு நடத்த நீவி விட்டு மடக்குன்னு இழுத்து விடுறாரு. இழுத்து விட்ட உடனே அந்த இழுத்து விட்டதில் இவருக்கு வந்து அந்த பல்ல ஆடிக்கிட்டே இருக்கு. பல்லு 2 பல்லு கோதல் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அந்த பழைய கோர பல்லு எடுத்து கலெக்டி அவர் மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே இப்போ சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் வந்து இப்படி இப்படி மெலிஞ்சு கண்ணெல்லாம் உள்ள போய் மெலிஞ்சு போய் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க இந்த சமணன் வந்தா, அந்த புத்தன் வந்தா, அவங்க எல்லாம் உயிரை கொல்லக்கூடாது, அதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதனால என்னை பூரா சைவம் ஆக்கிட்டாங்க. அந்த தெரியுதுல தேன் ராடு, அதை நக்கி நக்கி பிழைக்கிறேன். இப்போ நான் சைவம் ஆக்கிட்டான். உங்க சிவனார் இருக்காரு, அவரே இப்போ வந்து இந்த முப்புரி எழுதுன வந்து எரிக்க சொன்னா எரிக்க முடியாது. ஏன்னா அவரையும் சைவனாக்கிட்டாங்க. எங்க வந்து நம்மளை வந்து அசைவம் சாப்பிட விட்டானுங்க, என்னை வந்து தீர்த்து கட்டிட்டானுங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வைட்டமின் டி குறைவா இருக்குது, அதனால தவிடு நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இந்த வேதாளத்திட்ட வைட்டமின் டி குறைவா, அது எங்க கிடைக்கும் நீங்க பாருங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவர் மென்ன என்ன பண்றாருன்னா, என்ன பாருங்க சமணத்தை சொல்கிறார், சைவத்தை சொல்கிறார், யார் வந்தா ஒரு உணவு மாறியதை சொல்கிறார். இப்போ இவர் ஏன் இப்படி ஆனார்னு சொல்றாரு. இப்போ மென்ன அவர் என்ன பண்றாருன்னா, நீ நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்ற, நீ கதையெல்லாம் சொல்லு, நான் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னோடனே அது எப்படி முடியும், ஒரு அக்ரிமெண்ட் போடு, நான் கதை சொல்கிறேன், எனக்கு வந்து ராயல்ட்டி கொடு அப்படிங்கிறாரு. ராயல்ட்டி கொடுன்னா இவர் சொல்கிறாரு, வெளிநாடுல இப்போ ஜெர்மன் பிரான்ஸ் அப்படின்னு சொன்னால் நல்ல ராயல்ட்டி தரலாம். இது தமிழ்நாடு, பாரதி பிறந்த நாடு, அவன் எழுதிய செத்து போயிட்டான், அதனால ராயல்ட்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும்னா அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. சரி, அப்படியெல்லாம் முடியாதுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த துப்பாக்கி எடுக்கணும், எனக்கு குளிர் ஜரம், நான் உள்ளே பண்ண எனக்கு ஜரம் வந்துரு, எனக்காக பண்ணக்கூடாது, எடுத்து கொடுக்குறாரு. இப்போ கொடுத்த பின்னாடி அவர் மெல்ல கடத்தி வர்றாரு. அவர் சொல்கிறாரு, ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறது என்று வேதாளம் சொல்றாரு. ஏதாவது போய் காய்கனிகளை சாப்பிடு பாரு அப்படின்னு சொல்லி வர்றாரு. இந்த வாழ்க்கை எங்கே பார்த்தாலும் ஒரு வேதாளத்திற்கு கூட ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூக வரலாறையும் இந்த கதை சொல்லுகிறது. ஒரு வேதாளத்தை வைத்துக்கொண்டு அந்த வேதாளம் கூட
பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த பணத்தில் தான் இலக்கு. எனவே ஒட்டு மொத்தம் அந்த சமூகம் என்பது ஒரு பணத்தால் ஆன ஒரு சமூகமாக இருக்கிறது. அதற்கு எல்லாருமே அடிமைப்பட்டு போனோம் என்பதுதான் வேதாளம் சொன்ன கதை. அது ஒரு சுவாரஸ்யமா, அது ஒரு பழைய மரபுல வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு.